வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஜேசி டிவிக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். போன வட்டம் மாதிரியே ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோடு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். அந்த 2 டாப்பிக்கில் மொதல் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இனோவேட்டிவான ஒரு டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷமாக மொபைல் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டெவலப் ஆகுது. கர்வ் டிஸ்பிளே, அடுத்து ஃபோல்டு டிஸ்பிளே, இந்த மாதிரி நிறையா கொண்டு வராங்க. அப்புறம் கேமிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரேம் இன்டர்புலேஷன், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கொண்டு வராங்க. பட் பேட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு கடந்த கொஞ்சம் வருஷங்களாகவே பார்த்தீங்கன்னா பெரிய அப்கிரேடேஷனுக்கு வந்து கிடையாது. அந்த அப்கிரேடேஷனை கொண்டு வர மாதிரி ரியல்மி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் தான் ஃபஸ்ட்டு டாபிக். ஓகே, செகண்ட் டாபிக் அப்படி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கில் வந்து ரொம்ப ஆர்வம் மிக்கவங்களாக இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெஷர் ஹண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ட்ரெஷர் ஹண்ட்டில் ரொம்பவே ஆர்வம் மிகுந்தவங்களாக நீங்கள் இருப்பீங்க. அந்த டெக்கையும் ட்ரெஷர் ஹண்ட்டு ரெண்டையும் சேர்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு செகண்ட் டாபிக் அமைய போகுது. ஓகே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நீங்கள் கண்டென்ட் தினமும் பார்க்கணும் அப்படின்னா ஜேசி டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி நடத்தின ஒரு ஈவெண்ட். ரியல்மி என்ன ஈவெண்ட் நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 828 ஃபேன் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இனோவேட்டிவான விஷயங்கள், எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு 3 இனோவேட்டிவான விஷயங்களை வந்து அவங்க அதில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு 2 ஃபோனை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே எல்லாராலும் பேசப்பட்டது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 15,000 mAh பேட்ரி. உண்மையிலேயே நீங்கள் கரெக்டாக தான் கேட்குறீங்க. 15,000 mAh பேட்ரி. இப்போ நார்மலாக இருக்க ஃப்ளாக்ஷிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5,000 mAh பேட்ரி இருக்கும். அதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8.7 8.9 mm கிட்ட இருக்கும். அதே இந்த ஃபோன் வந்து அதே திக்னஸ் கொண்டது தான் இருக்குது. ஆனால் இதை விட 3 times அதிகமான பேட்ரி கெப்பாசிட்டி வந்து இருக்குது. அதே போல் அவங்க இன்னொரு ஃபோன் என்ன லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 mAh பேட்ரி உள்ள ஒரு ஃபோன். அதில் ஒரு கூலிங் ஃபேன் இன்பில்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு கூலிங் ஃபேனை வந்து ஒரு ஃபோனில் வைக்கணும்னா நிறையா பவர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அந்த இதை வந்து எப்படி கொண்டு வரணும், ஏன்னா 10,000 mAh பேட்ரி இருக்குன்ற போது இந்த கூலிங் ஃபேனை ஆட்டோமேட்டிக்காக வைக்கலாம். ஓகே, இது எப்படி வந்து இந்த இதை வைக்கிறாங்க? ஒரு 15,000 mAh வந்து ஒரு பெரிய பேட்ரி, அதை வந்து எப்படி அவங்களால ஒரு சின்ன ஒரு கன்ஃபைன்டு இடத்துக்குள்ளே வைக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா ரியல்மி, ஓப்போ இந்த மாதிரி மொபைல் பிராண்ட்ஸ்லாம் வந்து 7,000 mAh 6,500 mAh அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே கொண்டு வந்துட்டுருக்காங்க. எப்படி ஒரு சாம்சங், ஆப்பிள் வந்து 5,000 தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பட் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா 7,000 கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் அண்ட் ஆப்பிள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்ரி. அவங்க மட்டும் இல்லை, மற்ற பிராண்ட்ஸுமே முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது லித்தியம் அயன் பேட்ரி. இப்போ யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் கார்பனேட் பேட்ரி. இந்த சிலிக்கான் கார்பனேட் பேட்டரியை யூஸ் பண்ணி தான் இப்போ இருக்க கம்பெனிஸ் வந்து 7,000 mAh 7,500 mAh இந்த இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறாங்க. ஓகே ப்ரோ, அவ்வளோ அச்சீவ் பண்ணுறாங்க. அப்போ எப்படி இவங்க 15,000 அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் கார்பனேட். பட் ரியல்மி இந்த ஈவெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிலிக்கான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே மேட்ரே வந்து சிலிக்கான் தான். ஏன்னா சிலிக்கானுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ஸ்பேஸில் அதிக எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ண ஒரு ஆற்றல் வந்து அதுக்கு இருக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணுற விதமாக தான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து இருக்குது. பட் அதே போல் சிலிக்கானில் சில ட்ராபேக்ஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கானில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லித்தியம் அயனில் இருக்கிற மாதிரி ஒரு சார்ஜ் பண்ணும் போது இது வந்து நார்மலான எக்ஸ்பேன்ஷனாக இருக்காது. லித்தியம் அயனை விட 300% இதில் அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ப்ளஸ் இதில் ஹீட்டு வந்து அதிகமாகவே ஜென்ரேட் ஆகும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இவ்வளோ ட்ராபேக்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதோட சார்ஜிங் சைக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி. இப்போ பொதுவாக லித்தியம் அயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 சார்ஜிங் சைக்கிளுக்கு அடுத்து தான் ஒரு 80%க்கு ட்ராப் ஆகும் பேட்ரி ஹெல்த்து. இதே இது நீங்கள் இந்த சிலிக்கான் கார்பனேட், இந்த சிலிக்கான் கார்பனேட் கிடையாது, சிலிக்கான் வச்சுருக்க ஒரு பேட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு 500 to 300 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் கெப்பாசிட்டியை வந்து இழந்துடும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறது தான் சிலிக்கான் கார்பனேட் அப்படின்ற அந்த மிக்சரை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. சிலிக்கான் கார்பனேட்டுன்ற ஒன்றுமே இல்லை, கிராஃபிட் ஒரு 90% எடுத்துக்குவாங்க, சிலிக்கான் ஜஸ்ட் ஒரு 10% மட்டும் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் சேர்க்கறது மூலமாக சிலிக்கான் கார்பனேட் கிடைக்கிது. அதனால உங்களுக்கு கொஞ்சம் பேட்ரி கெப்பாசிட்டி அதிகமாகுது. பட் இவங்க ஜஸ்ட் அந்த சிலிக்கானோட லிமிட்டை புஷ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அந்த 15,000 mAh ஃபோனை வந்து காமிச்சிருக்காங்களே தவிர, இப்போதைக்கு இந்த சிலிக்கான்
15,000 mAh வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக தான். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் வந்து ஒரு 10,000 mAh பேட்டரி உள்ள ஒரு ஃபோன் வந்து லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வருவாங்களே தவிர இந்த 15,000 வந்து இப்போதைக்கு ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதே போல் தான் அந்த 10,000 mAh ஃபோன் வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கூலிங் ஃபேன் வந்து புதுசு கிடையாது, ஆல்ரெடி ஓப்போவில் நம்மளுக்கு அதை கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி பெரிய சைஸ் பேட்ரிஸ் வந்து உண்மையிலே வந்துச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா? அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அதில் எவ்வளோ mAh பேட்ரி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம அந்த 2 ஃபோனை பற்றி பார்த்தாச்சு. இப்போ ஓகே, மூணாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர். நீங்கள் இப்போ பொதுவாக நீங்கள் எவ்வளோ சார்ஜிங் யூஸ் பண்ணுறீங்க? ஒரு 45, ஒரு 60, 68, 80 இல்லை 120 யூஸ் பண்ணுவீங்களா? பட் இவங்க அங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 320 வாட்ஸ் வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. 320ன்றது உங்களால் நினச்சி பார்க்க முடியுதா? ஜஸ்ட் இதோட அளவை மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து 4.5 minutesல 100% சார்ஜ் பண்ணுது அப்படின்றாங்க. உண்மையிலே கரெக்டாக தான் கேட்குறீங்க. 4.5 minutesலாம் பண்ணுது. அதாவது 25% வந்து 1 minute முடிக்குதான். 2 minutesல 50% வந்துருமா? மிச்சம் அந்த 4.5 வரும்போது 100% கம்ப்ளீட் பண்ணிடுது அப்படின்றாங்க. இந்த சார்ஜருக்கு அவங்க வச்சுருக்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட் கேனான் அப்படின்றாங்க. எஸ், உண்மையிலே இது பாக்கெட் கேனான் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப க்ரேஸியான ஸ்பீடில் வந்து இது சார்ஜ் பண்ணுது. இதுதான் அவங்க ஈவெண்ட்டில் ரொம்பவே பேச வைக்கக்கூடிய ஒரு இதாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எந்த பிராண்டு மொபைல் வந்து யூஸ் பண்ணுறீங்க, அதில் எவ்வளோ mAh பேட்ரி இருக்குது, அப்புறம் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாட் சார்ஜர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் டாபிக் என்னன்றது பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு நீங்கள் ட்ரக்கிங் போகணும் இல்லை ட்ரெஷர் ஹண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெதர் பலூன் ஹண்டிங் அப்படின்ற ஒரு டாபிக். இந்த வெதர் பலூன் ஹண்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் பல கண்ட்ரீஸில் வந்து வெதர் மானிட்டரிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த வெதரை மானிட்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி வந்து ஒரு பலூன் மாதிரி ஒன்று அனுப்புவாங்க. அந்த பலூனில் ஒரு சின்ன பாக்ஸை கட்டி மேலே அனுப்புவாங்க. அந்த சின்ன பாக்ஸ் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ சோனட் அப்படின்பாங்க. இந்த ரேடியோ சோனட் என்ன பண்ணும் அப்படின்னா டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, அப்புறம் ஏரோட ப்ரெஷர், இதெல்லாம் அட்மாஸ்பியரில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மானிட்டர் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்புறம் வெதர் மானிட்டரிங் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ஒவ்வொன்று வந்து மேலே அனுப்புவாங்க. ஒவ்வொன்று கிடையாது, நிறைய அனுப்புவாங்க. அது வந்து என்ன ஆகும்னா ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் மேலே போகும். அந்த 30 கிலோமீட்டர் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர், அட்மாஸ்பியரோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த பலூன் வந்து வெடிச்சிடும். வெடித்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த ஸ்மால் பாக்ஸ் வந்து கீழே விழுகும். அந்த கீழே விழுகிறத வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி காமன் பீப்புள்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம், நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். எஸ், இது எடுத்துக்கலாம், இது ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, ஓகே, எப்படி எடுக்கிறது? இதுக்கு ஏதாவது எக்ஸ்பென்சிவானது இருக்குமா, நிறையா செய்முறைகள் நிறையா இருக்குமான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட்டு 3 பொருள் தான் தேவை. ஃபஸ்ட்டு லேப்டாப் வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும், அதனால் அது பிரச்சனை கிடையாது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிஆர் டாங்கிள் வந்து தேவைப்படும். எஸ்டிஆர் டாங்கிள்ன்றது பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோ. அது என்ன ப்ரோ எஸ்டிஆர் டாங்கிள் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி வந்து வரும். ஸோ உங்கள் கம்ப்யூட்டரை வந்து அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்றாப்புல டியூன் பண்ணணும். அதாவது அதோட பாக்ஸோட ஃப்ரீக்வன்சியும் லேப்டாப்போட ஃப்ரீக்வன்சியும் நீங்கள் மேட்ச் பண்ணால் தான் அந்த பாக்ஸ் எப்படி எங்கே இருக்குது அப்படின்றத உங்களால் லொக்கேட் பண்ண முடியும். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த எஸ்டிஆர் டாங்கிள் வந்து தேவை. இது ஒரு யூஎஸ்பி ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டு, அடுத்து ஒரு ஆண்டனா. அந்த வெப்சைட் வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு வெப்சைட் தான். ஆண்டனான்றது ஜஸ்ட் ஒரு ஹோம்மேட் ஆண்டனாவாக கூட இருக்கலாம். அந்த வெப்சைட் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோனட் ஹப் ட்ராக்கர். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்குள்ளே போய்க்கங்க. லாகின் ப்ராசஸ்லாம் எதுவுமே பெருசாக கிடையாது. உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா மேலே மேப் இருக்கும். அந்த மேப்பில் நிறையா சோனட்ஸ், அதோட பலூன் லான்ச்சிங் எல்லாமே லிஸ்ட்டாக இருக்கும். அதில் உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கடுத்து உங்களோட அந்த த்ரில்லிங்கான ஜேர்னியை ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு அந்த உங்களோட ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணுங்கள். அது எந்த லொக்கேஷனில் இருக்குன்றதை கண்டுபிடிங்க. அதுக்கடுத்து ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி ஒரு பேக்கை தூக்கிட்டு நீங்கள் பாட்டி கிளம்பிடலாம் அது எங்கே இருக்குதுன்னு எடுக்கிறதுக்கு. ஓகே, இந்த பலூனை கண்டுபிடிக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ்?
இதனால் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பலூனை வந்து நீங்கள் சும்மா கண்டுபிடிக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீக்வன்சியை பற்றி இதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த பலூனுக்கும் உங்களுக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி டியூனிங் பண்ணும்போது ஃப்ரீக்வன்சியை பற்றின நாலேஜை நீங்கள் கற்றுக்குவீங்க. அதுக்கடுத்து ஒரு ஃபன்னஸ்ட் ஈவெண்ட் தான். நீங்கள் போகிறீங்க, போயிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி அந்த பலூனை எடுக்கும் போது அதாவது அந்த ரேடியோ சோனட்டை எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அந்த இப்படி ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது மூலமாக ஒரு ரேடியோ சோனட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜிக்கல் பீஸ் உங்கள் கையில் கிடைக்கும். இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் இருக்குது. இதை நிறைய பேர் ஃபன்னாகவே பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஒரு எஜுகேஷன் இந்த மாதிரி நினைக்காம ஒரு ஃபன் ட்ரக்கிங், ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் அப்படின்ற மாதிரி நினச்சி ஒரு ஃபன்னாக பண்ணலாம். பட் இதை பண்ணும்போது நீங்கள் சில விஷயங்கள் வந்து பார்த்துக்கணும். ஒரு டிப்புமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பொதுவாகவே இந்த ட்ரெஷர் ஹண்ட்டுக்கு நீங்கள் போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆரஞ்சு ஜாக்கெட் வந்து போட்டு போகிறது நல்லது. இந்த மாதிரி நீங்கள் போட்டு போனீங்க அப்படின்னா பொதுவாகவே காமன் பீப்புள்ஸ் வந்து உங்களை பார்த்து எதுவும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அஃபிஷியல் மாதிரி தெரிவிங்க. ஸோ கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலை. பட் நீங்கள் இந்த மாதிரி போடாமல் போனீங்க அப்படின்னா நிறைய பேர் கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் அநாயகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணிட்டீங்க. ஆனாலும் அது இருக்கிற இடம், அந்த இடத்தோட ஓனர் யார் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா சப்போஸ் நீங்கள் ஒருத்தவங்க ஓன் பண்ணியிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்கலை அப்படின்னா அது வந்து அவங்க வந்து உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கிறது தப்பு கிடையாது. எடுக்கிறது வந்து இந்தியாவில் ஒரு லீகலான விஷயம், 100% லீகலான விஷயம். பட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்த யாராவது ஓன் பண்ணியிருக்காங்களான்றதை பார்த்து அங்கே அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு அதுக்கடுத்து உள்ளே போய் எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா JCTV சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.